இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்திரா, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு சித்தப்பா. என்ன இந்திரா, கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா, போன இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சரி, கிட்ட சொல்ல வேண்டானா விட்டுரு. இல்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல சித்தப்பா. அப்ப என்னன்னு சொல்லுமா. போன இடத்துல எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மத்தபடி பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தியா, அந்த அயலி கிடைக்கிற கேப்ல எல்லாம் எப்படி ஸ்கோர் பண்றான்னு. நீ கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன பண்ண? சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம வளர்ந்த விதத்தை பொறுத்துதான் இருக்கும். அப்பா, அம்மா, பாட்டின்னு நீங்க யார்கிட்ட வேணாலும் வளர்ந்திருக்கலாம். ஆனா அவங்க உங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற குணம் இருக்கு. இந்தா. தேங்க்யூ அத்தை. செல்வநாயகி, இன்னைக்கு சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுமா. சமையல் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் சமைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சமையல் ஆனதும் கூப்பிடுறேன். யார சமைக்க சொல்லிருக்க? நம்ம வேலைக்கார பொண்ணு செல்வியை தான் சமைக்க சொல்லியிருக்கேன். என்ன செல்வநாயகி, இன்னைக்காவது நீ சமைச்சிருக்கலாம் இல்ல? வீட்டு சாப்பாடு சாப்பிடாம நாக்கே செத்து போய் கிடக்கு. இன்னைக்காவது உன் கையால சாப்பிடலான்னு பார்த்தா நீ அந்த பொண்ணு சமைக்க சொல்லிருக்க. ஏன் சமைச்சிடே செல்வநாயகி? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் வேற லெவல்ல இருக்கு. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உனக்கு என்னமாச்சு? சமையல் பின்னிட்ட? இன்னைக்கு சமைச்சது பெரியமா இல்லைன்ன. வேற யாரு? அயலி அண்ணி தான் எல்லாத்தையும் சமைச்சாங்க. அயலி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நாம வீட்டுக்கு வந்தே 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி நீ இவ்ளோ சமைச்ச? அது ஒன்றும் இல்லை நீ, மாமா ஜெயில சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அங்க சாப்பாடு எப்படி இருந்திருக்குமோன்னு தெரியல. அவர் வீட்டுக்கு வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அதான் எனக்கு இவரு வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு நானே சமைச்சேன். சாப்பிடுங்க மாமா. ஏய், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் செல்வியை தானே சமைக்க சொல்லிட்டு போனேன். நீ எதுக்கு சமைச்ச? இல்லத்த மாமா. ஏய், சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காத. எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். சும்மா ஸ்கோர் பண்றதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஏண்டி,
உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி மானகிட்டத்தனமா நடந்துக்கிற? கெஸ்டா வந்தா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அதிகம் பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு என்னைக்குதான் இதெல்லாம் புரிய போகுதுன்னு தெரியல. என்னைக்குதான் உன்கிட்ட இருந்து விடிவு காலம் கிடைக்கும்னு தெரியல. அயலி, வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. அதான் அவர்தான் என் அப்பான்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் தான் ஒரு மகன்னு அவருக்கும் தெரியும். இதுக்கு மேல எதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு மகன்னு சொல்ல வைக்கணும்? ஏன் சிவா இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க? யார் சொன்னது அவருக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு? உங்க மேல அக்கறை இல்லாம தான் வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாரா? நாம எல்லாரும் முன்னாடியும் அவரு வாயால உங்களை அவரோட மகன்னு சொல்ல வைக்கிறோம்னு சொன்னதுக்கும் காரணம் அவர்தானே. அவர் அப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா போதுமே. அவர் அப்படி பண்ணதால தானே நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா போச்சு. நீங்க எதுக்கும் தயங்காதீங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கண்டிப்பா மாமா அவரோட விருப்பத்தோட எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவரோட மகன்னு சொல்லுவாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சரி ஐலி, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நானும் நல்லதே நடக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். ஐலி, என்ன காப்பாத்த ஐலி. ஐலி, என்ன காப்பாத்த ஐலி. முதல்ல யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்கள யாரும் சித்திரவதை பண்ற மாதிரி கத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்த சொன்னாங்க. ஐயோ, யார் அவங்க? என் கனவுல வந்த இடம் எங்க இருக்கு?